டேவிட் டன்னிங் அண்ட் ஜஸ்டின் க்ரூகர் இந்த 2 சைக்காலஜிஸ்ட் இன்வென்ட் பண்ண ஒரு எஃபெக்ட் தான் டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் பயஸ் அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் கான்செப்ட்டுக்கு கீழே வர ஒரு எஃபெக்ட்னு சொல்லலாம். ஸோ இதில் எப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போமே, ஒரு எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் பசங்க இருப்பானுங்க. ஒரு பையன் வந்து என்ன பண்ணுவான்னா, நான் நல்லா படிச்சிட்டேன் அப்படின்றது தெரிஞ்சாலும் அவன் வந்து ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிப்பான். அவன்கிட்ட எப்படி எக்ஸாம் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, ஏதோ பரவாயில்லடா பண்ணியிருக்கேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவான். பட் ஒரு மாட்ரேட்டாக இல்லை வந்து ரொம்ப கம்மியாக பிலோ ஆவரேஜாக படிக்கிறவனை கேட்டிங்கன்னா, மச்சான் செம்மையாக பண்ணிட்டேன், கன்ஃபார்மாக பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவனை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறான். ஸோ இதில் வழியாக என்ன தெரிய வருது அப்படின்னா, என்றைக்குமே ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் ஸ்பீக்காக இருக்கும், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதை உள்ளே போய் இன்னும் லேர்ன் பண்ண வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ நம்மளுக்கு இதான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடன்ஸ் லோவாக ஆரம்பிக்கும். பட் ஆனால் இந்த திருப்பி கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேச்சுரேஷன் வந்து ஹை ஆகிடும். ஸோ என்றைக்குமே இந்த ஒரு கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.